உங்க குழந்தை ஏன் புதுசா பாக்குறவங்கள மோப்பம் பிடிக்குதுன்னு எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க இத பத்தி பார்க்கலாம். புது இடத்துக்கு போனா உங்க குழந்தை புது ஆட்களையோ பொருட்களையோ மோப்பம் பிடிக்குதா? பார்க்க கொஞ்சம் சங்கடமா இருக்கலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. உண்மையில இது ஒரு சென்சரி பிஹேவியர், அதாவது வாசனை உணர்வோட சம்பந்தப்பட்டது. இந்த ஆல்ஃபாக்டரி சென்ஸ், அதாவது வாசனை உணர்வு, நம்ம நரம்பு மண்டலத்துக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒண்ணு. ஒரு வாசனை உங்க குழந்தைய அமைதிப்படுத்தவும், அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி உணரவும், சுத்தி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கவும் உதவுது. சோ ஒரு புது நபரை மோப்பம் பிடிக்கும் பொழுது குழந்தையின் மூளை என்ன கேக்குதுன்னா, இந்த நபர் சேஃபா அப்படின்னு தான். இது நாம சென்சரி ஆங்கர்னு சொல்லலாம். ஒரு புது சூழல்ல தங்களை சமநிலைப்படுத்திக்க குழந்தைங்க பயன்படுத்துற ஒரு கருவி இது. அப்போ உங்க குழந்தைக்கு நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? வாங்க பார்க்கலாம். முதல்ல உங்க மனநிலைய மாத்திக்கணும். இது ஒரு சென்சரி சிக்னல்னு ஏத்துக்கோங்க. அப்புறம் இத பத்தி மத்தவங்களுக்கு புரிய வைங்க. அது மட்டும் இல்லாம குழந்தையோட சுய கட்டுப்பாட்டுக்கு உதவ நீங்க சில சென்சரி ஆக்டிவிட்டிஸ் கூட கொடுக்கலாம். உதாரணத்துக்கு தினமும் ஹெவி ஒர்க் ஆக்டிவிட்டிஸ், இல்லனா அவங்களுக்கு பிடிச்ச வாசனையுள்ள ஒரு பொம்மையை கொடுக்கலாம். புது இடங்களுக்கு போகும்போது ஒரு சென்சரி கிட் ரெடி பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு கெட்ட பழக்கமே கிடையாது. இது ஒரு சென்சரி கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி. உண்மையில உங்க குழந்தை சிம்பிளா ஒண்ணுதான் சொல்ல முயற்சி பண்ணுது: நான் பாதுகாப்பா உணரணும். சரியான புரிதலோடையும் ஆதரவோடையும் காலப்போக்குல இந்த நடத்தைய மென்மையா கையாள முடியும். ஒரு குழந்தையோட உலகத்தை நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்றது அவங்க உலகத்தை இன்னும் எப்படி அழகாக்கும்னு யோசிச்சு பாருங்க.